அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், ஆயுள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க. சில பேர் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. என்னதான் கடினமாக உழைத்து முயற்சி செய்தாலும் தோல்விதான் கடைசியில் மிஞ்சும். இந்த புலம்பல் உங்களிடம் இருக்கிறதா? உங்களுடைய புலம்பலை மாற்றி உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த ஒரு வழிபாட்டை தான் இங்கு பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த ஒரு 5 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் தலையெழுத்து மாறும், புலம்பல்கள் மாறும், வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அது என்ன மந்திரம்? அந்த மந்திரத்தை எந்த இடத்தில் அமர்ந்து எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறைந்திருப்பது பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உடல் இயங்காது, இந்த உலகமும் இயங்காது. இந்த பஞ்சபூதத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கும் கடவுள் சிவபெருமான். சிவபெருமானின் பாதங்களை பற்றி கொண்டால் எவ்வளவு பெரிய கர்ம வினையும் நீங்கும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நீங்கும் என்பதில் நம்பிக்கை. சிவ மந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை சிவன் கோவிலில் அமர்ந்து நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை என்றால் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். 2 மந்திரத்தையும் சேர்த்து சொன்னாலும் தவறு கிடையாது. சிவன் கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாம் சிவமயம் என்ற நம்பிக்கைக்குள் நீங்கள் சென்று பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய புலம்பல்கள் நீங்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஆயுள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் தொடரக்கூடாது என்றால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். கோயிலுக்கு சென்றுதான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கூட அவசியமில்லை. தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும். நம்பிக்கையே இல்லாமல் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் எந்த பலனும் கிடையாது. அந்த இறைவனே கதி என்று எல்லா பிரச்சனைகளையும் இறைவனின் பாதங்களில் போட்டுவிட்டு வாழ்க்கையில் இனி நடப்பது நடக்கட்டும், நீதான் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.